திரையுலகில் பார்த்தோன்னா விவாகரத்து செய்திகள் அதிகமாகிக்கிட்டே வருது. அடுத்ததாக விவாகரத்து ராக்காய் தான். ஆஹா கிளம்பிட்டாங்கப்பா, உஷாராக இருங்க நயன் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் என கெத்தாக வலம் வரக்கூடிய நயன்தாரா தற்பொழுது சோஷியல் மீடியாவில் கடுமையாக ட்ரால் செய்யப்பட்டு வந்துட்டுருக்காங்க. தனுஷை சீண்டி பார்த்தது தான் இதற்கு முக்கிய காரணம். இந்த ஒரு சம்பவமே அவருடைய பல விஷயங்களை அம்பலப்படுத்தி வருதுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் திமிர் பிடிச்சவங்க, அதே போல் ஆணவக்காரி, வன்மமாக பார்த்தோன்னா குடன் குலைக்கில் வச்சுருக்கக்கூடிய வன்ம குடன் அப்படின்னு ரசிகர்களுக்கு இஷ்டத்திற்கு அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்தும் கூட மீண்டும் அவங்க தனுஷை மறைமுகமாக தாக்கி நன்றி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இன்னும் கொதிப்பை ஏற்படுத்தி விட்டது. இதனால் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக மாறி மாறி பார்த்தோன்னா இவங்களை பற்றி பேசி வந்துட்டுருக்காங்க. அதிலும் தயாரிப்பாளர் ஆகாஷ் திருமண விழாவில் தனுஷ், நயன், சிவகார்த்திகேயன் என பலர் பங்கேற்றாங்க. அப்போது தனுஷுக்கு பக்கத்தில் இருக்கையில் அமர்ந்திருந்த நயன் கால் மேல் கால் போட்டு நீலாம்பரி ரேஞ்சுக்கு அமர்ந்திருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காத தனுஷ் வழக்கம் போல சைலண்ட் மோடில் இருந்தார். இதையும் ரசிகர்கள் விமர்சித்து வந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி ஹாலிவுட்டின் அடுத்த விவாகரத்து தம்பதி நயன் விக்கி தான் அப்படின்னு மீம்ஸ் போட்டு வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே இந்த வருடம் ஜிவி பிரகாஷ், ஜெயம் ரவி, ஏ ரஹ்மான் பலர் தங்கள் விவாகரத்தை அறிவித்துட்டாங்க. இந்த சூழலில் நயன்தாராவிடம் விவாகரத்து ரொம்ப தூரத்தில் இல்லை, விரைவில் இந்த ஜோடி பிரிவாங்க அப்படின்னு சமூக வலைதளவாசிகள் சாபம் கொடுக்காத குறையாக கமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இந்த கமெண்ட்டுக்கு முக்கிய காரணம் நயன்தாராவினுடைய டாக்குமெண்ட்ரி படத்தில் விக்னேஷ் சிவன் சில விஷயங்களை பகிர்ந்தார். அதில் நயன் நான் எப்படி உட்கார வேணும் அப்படின்னு கூட சொல்வார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இதிலிருந்து நயன்தாரா எந்த அளவுக்கு டாமினேட் அப்படின்றது தெரியுது. புருஷனை டம்மி பீஸாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வெளிப்படையாக கருத்துக்கள் இப்போ கிளம்பியிருக்கு. அதனாலேயே அடுத்த விவாகரத்து ஜோடி அப்படின்னு கொளுத்தி போட்டு விட்டுருக்காங்க. எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க நயன் அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தோன்னா அக்கறையாக இருக்கிறவங்க சொல்லி வந்துட்டுருக்காங்களாம். இது ஒரு புறம் இருக்க, தயாரிப்பாளர் திருமணத்தில் அப்படி இருவரும் பார்த்தோன்னா ஒருவரை ஒருவர் முகம் நோக்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு வெறுப்பாகி இருக்காங்களே அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதற்கு காரணம் கூட நயன்தாரா அவர்கள் செஞ்சது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2022ஆம் ஆண்டு இயக்குனர் விக்னேஷ் சிவன், நடிகர் நயன்தாரா திருமணம் நடந்துச்சு. விக்னேஷ் சிவன் நயன்தாரா தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. இவர்களின் காதல் திருமணம் தொடர்பான ஆவணப்படம் பார்த்தோன்னா நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் என்ற பெயரில் வெளியாச்சு. இந்த ஆவணப்படத்தில் நானும் ரவிதான் படத்திலிருந்து 3 வினாடி காட்சி இடம்பெற்றிருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நயன்தாரா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. அதில் தனது ஆவணப்படத்தில் நானும் ரவிதான் படத்தின் காட்சிகளை பயன்படுத்த தயாரிப்பாளரான தனுஷ் அனுமதி தரல, 3 வினாடி கிளிப்பிங்கை பயன்படுத்தியதற்காக 10 கோடி நஷ்டஈடு கேட்டதாக நயன்தாரா சாடியிருந்தாங்க. ஆனாலும் தனுஷ் அந்த ஆவணப்படத்தில் இருந்து அந்த காட்சிகளை கண்டிப்பாக நீக்கே ஆகணும் அப்படின்னு மற்றொரு நோட்டீஸை அனுப்பினார். தற்போது தனுஷ் இட்லி கடை என்ற படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரின் திருமண நிகழ்ச்சியில் தனுஷ், நயன் இருவருமே பங்கெடுத்தாங்க. அருகருகே அமர்ந்திருந்தாலும் இருவரும் முகத்தை கூட பார்த்து கொள்ளல. நயன்தாரா மற்றும் தனுஷ் உட்கார்ந்திருக்கக்கூடிய தோரணையை பார்த்த ரசிகர்கள் நிஜமான படையப்பா சீன் போல இருக்குதே அப்படின்னு கேலி செய்து வந்துட்டுருக்காங்க. இப்படி இருவரும் சந்திச்சுக்கிட்டாலும் கூட ஒருவரை ஒருவர் முகம் நோக்காமல் இருந்திருக்காங்கன்னு தான் இப்போ எல்லோரும் கமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.